அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இப்போது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க, சார் இந்த எம் கோட்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த எம் கோடில் M00 M01, இந்த M00க்கும் M01க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் M00 அண்ட் M01 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது பேசிக்காக நம்ம இந்த லாஸ்ட் ப்ரோக்ராமில் நிறைய ப்ரோக்ராமில் சொல்லியிருப்பேன். M00 அப்படின்றது அன்கண்டிஷனல் ஸ்டாப், M01ன்றது ஆப்ஷனல் ஸ்டாப் இல்லை கண்டிஷனல் ஸ்டாப் அப்படின்றது. M00 unconditional stop, M01 conditional stop. Okay, that is conditional stop னு சொல்லலாம், அப்படி இல்லைனா optional stop. சரி, எந்த இடத்துல M00 யூஸ் பண்ணுவாங்க, எந்த இடத்துல M01 யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேப்பிங் சைக்கிள் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு ஒரு டேப்பிங் பண்ணுறீங்க, M12 × 1.8. ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேப்பிங் பண்ணுறோம், M12 டேப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு என்ன ப்ரொசீஜர்னால், ஃபஸ்ட்டு சென்டர் பஞ்ச். ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து ஒரு ட்ரில் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டர் பஞ்ச் யூஸ் பண்ணும். செகண்டு டயா 10.2 ட்ரில் யூஸ் பண்ணுறோம். அடுத்து மூணாவது M12 டேப். ஓகே சார், இப்போது இதுக்கும் இந்த M00க்கும் M01க்கும் என்ன வித்தியாசம், எதுக்காக நம்ம இதுக்கு அதுக்கு சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ சம் கம்பெனிஸில் பார்த்திங்க அப்படின்னா டேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி உடையும். ஓகே, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணதுக்கப்புறம் டேப்பிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த டேப்பிங் வந்து உடையும், அடிக்கடி உடையும். இது எதனால் உடையுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மைனர் டயா ட்ரில் பண்ணிவிட்டு அடுத்து டேப்பிங் பண்ணும்போது இந்த மைனர் டயாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர் எதுனா இருக்கும். தட் இஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட் ஹோல் த்ரூ ஹோல் அப்படின்னு இருக்கும். நம்ம டேப்பிங் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டியது பிளைண்ட் ஹோல் த்ரூ ஹோல். தட் இஸ் ஃப்ரண்ட் இப்போ ஓப்பனாக இருந்துச்சுன்னா இது வந்து த்ரூ ஹோல். அப்போ த்ரூ ஹோல் பண்ணும்போது நமக்கு என்னென்னா 10.2 ட்ரில் பண்ணிட்டு டேப் பண்ணும்போது ஒன்றும் ப்ரெஷர் இருக்காது. இதே இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளைண்ட் ஹோல் இருக்கும். பிளைண்ட் ஹோல்னால் பேக் சைடில் வந்து ஓப்பன் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு இது டோட்டலாக 50 mm இருக்குது, டெப்த் வந்து 50 mm இருக்குது. அப்போது இந்த 50 mmல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 mm தான் டேப்பிங் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு 35 mm இல்லை 38 mmக்கு ட்ரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு 30 mm டேப்பிங் பண்ணோம். அப்போது இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்பிங் வந்து உடஞ்சிரும். என்ன காரணம்னா, இதில் பர்ரு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இருக்கும், அப்படியே பர்ரு சரியாக வெளியே வராதனால என்ன ஆகும்னா டேப்பிங் டூல் வந்து உடச்சிடும். அப்போது அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா M00 அன்கண்டிஷனல் ஸ்டாப் இதை கொடுத்துருவோம். அப்போது இது கொடுத்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது N1 ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, N1 ஆப்ரேஷன் சென்டர் பஞ்ச் பண்ணுறீங்க, சென்டர் பஞ்ச் N1 ஆப்ரேஷன் பண்ணுறோம். N2 டயா 10.2 ட்ரில் பண்ணுறோம். இப்போ இது சென்டர் பஞ்ச் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்து N2 ஆப்ரேஷன் 10.2 ட்ரில் வருது. இந்த 10.2 ட்ரில்லு வரும்போது நம்ம வந்து ஆப்ரேட்டர்கிட்ட சொல்லுவோம், என்ன சொல்லணும் ஆப்ரேட்டர்கிட்ட, தம்பி இந்த 10.2 ட்ரில்லு முடிஞ்ச உடனே மிஷினை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏர் அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். சரி, ஓகே. அந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவார்னா ஒரு 10 பீஸுக்கு வந்து கரெக்டாக பார்ப்பார். 10.2 ட்ரில்லு முடிஞ்ச உடனே ஆஃப் பண்ணுற மாதிரி அவர் பிளான் பண்ணி பார்ப்பார். பட் இதை வந்து ஃபுல்லாக அவரால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இந்த M00 கொடுத்துருவோம். எப்படின்னா
ஃபஸ்ட்டு N1 ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அடுத்து N2 ஆப்ரேஷன். இந்த N2 ஆப்ரேஷன் முடியும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா M00 அப்படின்னு கொடுத்துருவோம். அப்போது இப்போ இந்த M00 இந்த N2 ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே M00ன்னு கொடுத்த உடனே என்ன ஆகும்னா கட்டாயம் அந்த இடத்துல வந்து மிஷின் ஆஃப் ஆகிடும். ஓகே, ஆஃப் ஆகாது, ஐடியலாக இருக்கும். ஐடியல்னால் என்னென்னா நீங்கள் மறுபடியும் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அது நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அது 5 நிமிஷமோ 10 நிமிஷம் 1 மணி நேரம் ஆனாலும் அந்த மிஷின் வந்து ஐடியலாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன, இந்த M00 அன்கண்டிஷனல் ஸ்டாப். அப்போது இப்போ அந்த மிஷின் அந்த இடத்துல லைனில் வரவும் மிஷின் வந்து உங்கள் மிஷின் ஐடியல் ஆகிடுச்சு அப்படின்னோடனே ஆப்ரேட்டருக்கு ஒரு மைண்டில் வந்துடும், ஓகே நம்ம இப்போ ஏர் அடித்து க்ளீன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவார், அவர் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏர் அடித்து க்ளீன் பண்ணிட்டு திரும்பி சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுவார். அதுதான் இந்த M00 அன்கண்டிஷனல் ஸ்டாப். கட்டாயம் இந்த இடத்துல வந்த உடனே மிஷின் வந்து நின்றுடும். ஓகே, இப்போ இதே நெக்ஸ்ட்டு வந்து M01. M01ன்றது ஆப்ஷனல் ஸ்டாப். M01ன்றது ஆப்ஷனல் ஸ்டாப். ஆப்ஷனல் ஸ்டாப்னா தேவைப்பட்டால் நமக்கு எந்த இடத்துல நமக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மிஷினை நிப்பாட்டிக்கலாம். அதுதான் இந்த M01. இது எப்படின்னா N1 ஆப்ரேஷன் ஃபஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணுவோம், M01 கொடுப்போம். ஃபஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே M01 அப்படின்றத கொடுப்போம். அடுத்து N2 ஆப்ரேஷன் M01. ஓகே, இது வந்து எதுக்காகனா இப்போது நம்ம ஒவ்வொரு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ்க்கு ஒரு முறை நம்ம வந்து ஜாபை செக் பண்ணுறோம். அப்படியே ரன்னிங்கில் இருக்கும்போது மிஷின் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த இடத்துல வந்து M01 கொடுப்போம். M01 ஆப்ஷனல் ஸ்டாப், தேவைப்பட்டால் அந்த இடத்துல நிறுத்திக்கலாம். சரி, ஓகே, இந்த இடத்துல இப்போ தேவைப்படுது நான் நிப்பாட்டணும் அப்படின்னா எப்படி நிப்பாட்டோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பேனல், நம்ம பேனல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா OPT ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். தட் இஸ் ஆப்ஷனல் ஸ்டாப் ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் ஆனில் இருந்துச்சுன்னா லைட் எரியும். இந்த பட்டன் ஆனில் இருந்துச்சுன்னா இந்த லைனை படிச்சுட்டு மிஷின் வந்து ஐடியலாக நிற்கும். இப்போ சப்போஸ் இந்த பட்டன் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், இந்த OPT ஸ்டாப் பட்டனை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த லைனை படிச்சுட்டு அடுத்த லைனை படிச்சுட்டு கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கும் மிஷின். ஓகே, இது வந்து எதுக்காகனா நமக்கு தேவைப்பட்டால் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம நிப்பாட்டிட்டு க்ளீன் பண்ணலாம், அப்படி இல்லைனா கண்டினியூஸாக ரன் பண்ணலாம். அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இந்த M01 யூஸ் பண்ணுவோம். M01 ஆப்ஷனல் ஸ்டாப், எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல மிஷினை நிப்பாட்டிக்கலாம். M00 கட்டாயம் இந்த இடத்துல வந்து மிஷின் நிற்கும். ஓகே, நீங்கள் திரும்பி சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணால் தான் அடுத்த லைன். இதுவும் வந்து எப்படின்னா இந்த இடத்துல வந்தோடனே நிற்கும். எப்போ நிற்கும்னா இந்த ஆப்ஷனல் ஸ்டாப்ன்ற பட்டன் ஆனில் இருக்கணும். இந்த பட்டன் ஆனில் இருந்துச்சுன்னா இந்த லைனை படிச்சுட்டு மிஷின் வெயிட் பண்ணணும். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னா நீங்கள் திரும்பி சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரிங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் M00 அண்ட் M01. சரி, ஓகே, இப்போ வாங்க இதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி இது எப்படி ரன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம கிளாஸில் பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரோக்ராமாக டைப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பஞ்சு, இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு சென்டர் பஞ்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போது சென்டர் பஞ்ச் ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா M00 கொடுத்துருக்கேன். M00 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அன்கண்டிஷனல் ஸ்டாப், கட்டாயம் இந்த இடத்துல வந்தோடனே வெயிட் பண்ணும். இப்போது செகண்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M00 அன்கண்டிஷனல் ஸ்டாப். இப்போ மூணாவது ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணியிருக்கேன் M30 கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஓகே. இப்போது இது எப்படி ரன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆப்ஷனல் ஸ்டாப் பட்டன்லாம் ஆன் பண்ணணும் அவசியம் இல்லை. இது வந்து ஆப்ஷனல் ஸ்டாப் OPTன்னு இருக்கா, இது வந்து ஆப்ஷனல் ஸ்டாப். இந்த பட்டன்லாம் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரீசெட். இப்போது ப்ரோக்ராம் இது பண்ணுறோம், சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆப்ரேஷன் இப்போ முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிடுது. ஃபஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே M00 கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா M00 கொடுத்துருக்கோம். அப்போ M00 கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா மிஷின் வந்து வெயிட் பண்ணுது. இப்போ நான் செகண்ட் ஆப்ரேஷன் ஆன் பண்ணுறேன், சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சுது. இப்போ M00 இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா M00 இருக்கிறதுனால மிஷின் வந்து வெயிட் பண்ணுது திரும்பி. அடுத்து தேர்ட் ஆப்ரேஷன். ஓகே, இவ்வளோ தாங்க. இந்த M00னா கட்டாயம் அந்த இடத்துல வந்தோடனே மிஷின் வந்து வெயிட் பண்ணும். சரிங்களா, அதுதான் M00.
இப்போது இதையே நான் வந்து இங்கே M01 கொடுக்குறேன். இப்போ நான் மாற்றிடுறேன். இந்த M00க்கு பதில் M01 ஆல்டர்னு கொடுத்துட்றேன். M01 ஆல்டர். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஷனல் ஸ்டாப் பட்டனை ஆன் பண்ணுறேன். இந்த ஆப்ஷனல் ஸ்டாப் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 1 செகண்ட் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆப்ஷனல் ஸ்டாப் ஆனில் இருக்கு. பஞ்ச் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுது. இது M01ல் பஞ்ச் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுது. திரும்பி சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணுது. ரெண்டாவது ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி M01 படிச்சுட்டு மிஷின் வெயிட் பண்ணுது. இது சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். மூணாவது ஆப்ரேஷன் நடக்குது. ஓகே, இப்போது திரும்பி ஒர்க் பீஸை ஃபில் பண்ணிடுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஷனல் ஸ்டாப் பட்டனை எடுத்து விட்டுறேன். சரிங்களா? இப்போ என்ன ஆகுன்றத பார்க்கலாம். ஆப்ஷனல் ஸ்டாப், இது OPT ஸ்டாப்ன்றக்கா, இதுதான் ஆப்ஷனல் ஸ்டாப். இந்த பட்டனை நான் எடுத்துட்டேன், இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் பஞ்ச் பண்ணுது, ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணுது, ஜஸ்ட் பஞ்சிங் வந்தது, பஞ்சிங் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ மூணாவது ஆப்ரேஷன் நடக்குது. சரிங்களா? இதுதான் M01 ஆப்ஷனல் ஸ்டாப். தேவைப்பட்டால் நிறுத்தலாம், தேவைப்படலை அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். இதுதான் ஆப்ஷனல் ஸ்டாப் பட்டன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிற டிஃப்ரென்ஸ் பிட்வீன் M00 அண்ட் M01. சரிங்களா? இப்போ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவேன், பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.